கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாலாவது வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. உங்க விசுவாசம் எதுல இருக்கணும்? மனுஷனுடைய ஞானத்துல இருக்கக்கூடாது. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் அசையாத விசுவாசமா இருக்கணும், நங்கூரமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசமா இருக்கணும். இப்ப அருமையான சகோதரி குள்ளப்பட்டியில இருந்து வந்தாங்க. யாரு? பள்ளிமா சிஸ்டர். அவங்க என்ன விசுவாசத்தோட? ஞானம் உள்ள விசுவாசத்தோடு. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல. ஆண்டவரே, எனக்கு இந்த கண்ணுனால எனக்கு இந்த கிட்னி பாதிக்குமா? எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் வியாதியை மாற்றுகிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்திலே நீங்க இருக்கணும். யாருடைய பலத்தில் நிக்கணும்? தேவ பலன் எனக்கு வேணும். தேவ பலத்தில் நிக்கணும். நம்மளுக்கு ஒரு ஞானம் இருக்கும். அந்த ஞானத்தை 4 பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. விசுவாசத்துக்கு எடுத்துருவாங்க. ஓ அப்படியா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை. ஏன் தீர்வு இல்லை? தீர்வு இருக்கிறது. கர்த்தருடைய பலத்தில் நிற்கும் போதே எல்லா தீர்வும் ஒரு முடிவுக்கு வரும். இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. நீங்க யார் பலத்தில் நிக்கணும்? தேவ பலத்தில் நிக்கணும். மனுஷனுடைய பலத்தில் நின்னா போயிடும். தேவ பலத்தில் நிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த தேவபலம் என்பது என்ன? தேவபலத்துல நம்ம நிற்க கற்றுக்கொள்ளணும். இந்த தேவபலன் எங்கிருந்து வருகிறது? நம்ம துதிக்கும் பொழுது தேவபலன் வருகிறது. நம்ம துதிக்காத சோர்ந்து போயிட்டா தேவபலன் நமக்குள்ளாக வராது. தேவபலனை பெற்றுக்கொள்ள நம்ம ஆண்டவரை எப்போதும் என்னாலும் சோத்தரிக்க வேண்டும். அடுத்த வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல். இது என்ன? நயவசனமா இல்ல. இதுல என்ன இருக்குது அது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்றேன். இது நயவசனம் கிடையாது. உங்களை திசை திருப்பறதுக்காக நான் வசனம் பேசல. நீங்க தேவ பலத்தில் நிக்க வேணும்னு நான் சொல்றேன். மனுஷ பலத்தில் நிக்க கூடாது. தேவ பலன் வேணும். என்ன பலன் வேணும்? தேவ பலன் வேணும். தேவ பலன் இருந்தா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. குதிரைக்கல் மட்டுக்கு கைப்பிரதி கொடுக்க போனேன். அப்புறம் கைப்பிரதி கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு அம்மா வந்து வீட்டுல படுத்திட்டு இருந்தது. அவங்க மகனும் உள்ள இருக்கா. அப்படி அவங்க மகனும் உள்ளுக்குள்ள இருக்கிறான். அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, எங்க அம்மானால எந்திரிச்சு நிக்க முடியாதுன்னா, போதுப்படிக்கார அளவுக்கு ஒரு இந்த மாதிரி அந்த அந்த வீட்டுல வந்து எழுதுறதுக்காக வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டை எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த பையன் சொன்னா, அந்த பையன் உமா அந்த போதுப்படிக்கார சொன்னாரு, அம்மா உங்களுக்கு ஜெபம்னு தான் வந்து இருக்கிறாரு, நிக்க முடியாது, நிக்க வைப்பாரு. யாரு? அவர் வந்து இதுதான். இருந்தாலும் நாங்கள் ஆலயத்துக்கு போறது போதப்பட்டிகளை எல்லாம் பார்ப்பாரு, எல்லாம் பேசுவோம். அந்த பெயிண்டர் உங்களுக்கு ஜெர்மன் தான் வந்திருக்கிற, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நிற்பீங்கன்னாங்க. அந்த நிலவு பிடிச்சிட்டு ஜெர்மன் மட்டும் அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. அவங்க பையன் எங்க அம்மா இருந்தா போது விடுகாதப்பா, ஜெர்மன் நின்றுச்சு. அது தேவ பலத்தில் நிக்கணும். இது உங்களுக்கு நயவஞ்சனையா நான் சொல்லல. சொல்லுவாங்க பாரு, என்னதான் செஞ்சாலும் என்ன சொல்றாங்க, நய பண்ணிட்டு இருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் செஞ்சாலும் நயவஞ்சகம் இருக்கக்கூடாது நமக்கு. நான் அதே போலதான் உங்களுக்கு தேவ பலத்தில் நில்லுங்க. இது நயவசனிப்பு அல்ல, உண்மையான ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். வாசிப்பா. என் பேச்சும் நான் பேசுகிற பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்திற்குரிய
நயவசனமாய் உள்ளாத இராமல். ஆவியினாலும். நயவசனம் கிடையாது. உங்களை உள்ளபடியே உள்ளதா சொல்றேன். நயவஞ்சனையும் கிடையாது, நயவசனிப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் உங்களை உறுதிப்படுத்துகிறேன். நீங்க நிலை நிற்கணும். நீங்க என்ன பண்ணணும்? நிலை நிற்கணும். எதுல? தேவபலத்துல நிலை நிற்கணும், விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். அப்படி இருந்தும் எதுக்குள்ளே? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்களுக்குள்ளே என்ன பண்றோம்? ஞானத்தை பேசுகிறோம். உங்களுக்கு எப்படிங்க அது சுகமாச்சு? எப்படிங்க பயந்துருக்கிறதுங்க? என்ன ஆச்சு? தேறிட்டோம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன பண்ணிட்டோம்? தேறிட்டோம். நாம எத்தனை வருஷமா விசுவாசமா இருக்கிறோம். அவங்க வந்து ரட்சிப்புகளாக வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் இருக்குங்களா? 2.5 வருஷம் இருக்குமா? 3 வருஷம். 3 வருஷத்துக்குள்ளாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேறிட்டாங்க. வசனத்துல அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்ப்பு என்ன? நீங்க தேவ பலத்தில் நிலை நிற்கிறீங்களா இல்லையா? தேவ பலத்துல நிற்கக்கூடியவங்களுக்கு தேவன் எந்த விதமான நயவசனிப்பு இல்லாமல் தேவன் அந்த பிரசங்கத்தினாலே உங்களை நிலை நிற்க செய்கிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னமே நான் சொன்னேன், அல்லாமலும் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவ ஞானம் உங்களுக்குள்ளாக வரணும். தேவ ஞானம் நமக்குள்ளாக வெளிப்பட்டா எல்லாமே ஜெயிக்கலாம். பிரபுக்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடும். ஆனா தேவ ஞானம் மூழ்கி போகாது. மனுஷனுடைய ஞானம் ஒரு நாள் மூழ்கி போயிடும். நம்முடைய ஞானம் ஒரு நாள் மூழ்கி போயிடும். என்னதான் நமக்கு ஒரு ஞானம் இருந்தாலும் எல்லா ஞானமும் ஒரு நாள் மூழ்கி போயிடும். ஆனால் தேவ ஞானத்திலே தேவ பலத்தில் நிற்புன்னு சொன்னா தேவ ஞானம் நிலைத்திருக்கும். வாசிப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அவருடைய மகிமைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு மகிமை வரணும். எப்படி மகிமை வரும்? நீங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறீங்க. இந்த கண்ணாடி வச்சிருக்கும் பொழுது நீங்க போய் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க. அப்ப உங்களுடைய தோற்றம் எங்க தெரியும்? கண்ணாடி பிம்பத்துல தெரியும். அப்போ தேவனை நாம் ஆராதிக்கிறவங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. எப்படி வாசிப்பா? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உங்களுக்குள்ளாக தேவ ஞானம் வரணும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் எல்லாம் நடக்கும். உங்களுக்குள்ளாக தேவ ஞானம் வேணும். மனுஷனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளாது இருந்தால் அது ஒரு நாள் அழிந்து போயிடும். தேவ ஞானத்திலே தேவ பலத்திலே நிலை நில்லுங்க. சொல்லுகிற வார்த்தையும் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். உங்க இருதயங்கள் என்ன பண்ணணும்? அதிக வச்சிருக்கணும். எப்ப வந்து கேட்டாலும். அல்லேலூயா. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. பிரபுக்கள் எல்லாம் ஒருவனும் அறிய மாட்டாங்க. அந்த வசனத்தை ஒருவனும் அறியல. அறிந்தார்களானால் மகிமையும் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. நம்ம சிலுவையில் அறைந்த இயேசுவை நாம் தேடுகிறோம். எதற்காக சிலுவையில் அறைந்த இயேசுவை தேடுகிறோம்? எதற்காக? நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக. எனக்காக மரித்தார், எனக்காக இருந்தார். சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் காணணும். ஒரு விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். அவருடைய ஒரு பாவம் அறியாத ரத்தத்தை சிந்தினார். எதற்காக? பாவங்களை கழுவதற்காக, என் அக்கிரமம் கழுவுவதற்காக, என் நோய்களை தீர்ப்பதற்காக. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா என்ன? கூறலின்னா
நான் ஒரு வேலை தேவனுக்கு ஒரு வேலைக்காரன். நீங்க ஊழியக்காரன் மேல அன்பு வச்சேன்னா அன்பு வைக்கலைன்னு நீங்க யாரிடத்தில் அன்பு வைக்கணும்? வாசிப்பாப்பா எழுதியிருக்கிறபடி அது முழுசா படிப்பா விளம்பரமல்ல. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க தேவனத்தில் அன்பு கூறினால் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல பல பல விதமான பலகாரத்தை ஆயத்தம் பண்ணி வைப்போமா வைக்க மாட்டோமா? அதுபோல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன காரியமா எனக்கு தெரியும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அது மனுஷனுடைய இதயத்தில் தோன்றாது. தேவன் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? அவங்க சொன்னாங்க, எனக்கு கிட்னி ஏதோ ஆயிட்டு போகுதப்பா, நானே ஏற்கனவே வந்து போய் இருக்கிறேன். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ எங்க போய் ஸ்கேன் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதை என்ன கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல. அதை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாரும் மனுஷனுக்கு தெரியாது. நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சது தேவன் வைத்திருக்கிறார். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே பிரியமான ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசத்தை கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, எழுது வாசிப்போம். ரோமர் அதே பின்னாடியே வாங்க. 224வது பக்கம், 224வது பக்கம். பதினஞ்சாம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றது? நமக்கே பிரியம் இருக்காது. நம்ம நடக்க எப்படி இருக்காது? ஒவ்வொரு சமயத்தில் நமக்கே நடக்கிறது பிரியமா இருக்காது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வாசிப்பா. நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனர்களை அப்போ நமக்கு நாமே காத்துக் கொள்ளக்கூடாது. பலவீனம் உள்ளவர்களை என்ன பண்ணணும்? தாங்க வேண்டும். விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களா போயிட்டாங்களா? நம்ம தாங்கணும். நம்ம தாங்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் வர்றாங்க, விக்கிரகத்துக்கும் போறாங்க, அங்க ஒரு காரியம்னாக்க அங்கேயும் போறாங்க, இங்கேயும் வர்றாங்க. அவங்க பலவீனம் உள்ளவர்கள். ஊழியக்காரன் தாங்கித்தான் ஆகணும். ஜாமன்னா ஜாமனித்தான் ஆகணும். ஜாமனை மட்டும் சொல்ல மாட்டேன். யான்னு சொன்னா அதுதான் இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ தேவ பலம் எனக்கு இருக்குது. என்ன பலம் இருக்குது? அப்ப அந்த தேவ பலம் நமக்கு விட்டு இருந்தா போதுமா? அவங்களுக்கு வேணும். எப்ப நிலை நிற்க செய்யறது? அப்போ முன்ன படிச்சீங்களா? எந்த பலத்தில் நிக்கணும்? நம்ம தேவ பலத்தில் நிக்கணும். அந்த தேவ பலம் யாருக்காக வரணும்? பலவீனப்பட்டவர்களுக்காக வரணும். ஒரு காரியத்தில் பலவீனம் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுடைய பலவீனம் நீங்குதுனாக்கா நம்ம தேவ பலத்துல இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பக்தி வரணும். அவன் இன்னைக்கு போயிடுறான். அவங்களை எப்படி நம்ம வழி நடத்தணும்? நம்ம தேவபலத்தை நிற்கிறோம். அவங்களுக்காக அவங்களை நம்ம ஸ்டேண்ட் பண்ணி நிறுத்தணும். அவங்களுடைய பலவீனங்களை தாங்கணும். அப்பா, நீ அங்க ஓடி இங்க ஓடி அலைஞ்சு போய் நீ விழுந்து போயிடாத. நீ வா, கர்த்தருடைய வசனத்தை கேளு, தேவ பலத்தில் நில்லு, அதுதான் உன்னை நிலை நிறுத்தும் அப்படின்னு சொல்லணும்.
அவங்க பலவீனமா போயிட்டாங்க, போயிட்டு போறாங்க. விடக்கூடாது, விடக்கூடாது யாரையுமே. ஏன்னு சொன்னாக்க ஞானஸ்நானம் எடுத்தா அது வேற. ஞானஸ்நானம் எடுத்துட்டா போகக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா நாங்க அனுபவப்பட்டு இருக்கிறோம். நாங்க என்ன பட்டு இருக்கிறோம்? அதுல அனுபவப்பட்டு இருக்கிறோம். எங்க மாமியா பண்ண வேலை அதுல அனுபவப்பட்டு இருக்கிறோம். வெத்தலை ஜோசிக்காரன் கூட்டிட்டு வந்து எலுமிச்சை பழத்தை கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அனுபவப்பட்டு இருக்கிறோம். அதனால அந்த பலவீனத்துல நமக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததெல்லாம் வேண்டாம். இனிமேல நாங்களே கொண்டு வச்சுட்டோம். மற்றவங்க பலவீனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அங்க விடுவாங்க, இங்க விடுவாங்க, இந்த சத்தியத்தை கேட்பாங்க, அந்த சத்தியத்தை கேட்பாங்க. ரெண்டு சத்தியமும் ஒன்னும் கேட்காது. இந்த சபைக்கு வராங்க, நாளைக்கு அந்த சபைக்கு போவாங்க. ஆனா அந்த சபைக்கு போறவங்களுடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆழமான சத்தியம் இருக்காது. மேக்க காத்தடிச்சதுனாக்க கிழக்கு போயிடும் குப்பை. அப்ப நாலா பக்கம் காத்தடிக்கும் பொழுது அந்த தூசி எல்லாம் எங்க போக போகுது? அல்லேலூயா. நாம அங்கும் இங்கும் அளபோதக்கூடாது. தேவ பலத்தில் நீங்க நிக்கிறவர்களா இருக்கணும். என்ன வேணும் உங்களுக்கு? தேவ பலன் வேணும். தேவ பலன் இருந்துட்டா எதையும் சாதிக்கலாம். கிறிஸ்துவும் நாம் தமக்கே பிரியமாய் நடவாமல். பாருங்க, கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாருங்க? இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவானுடைய மகன், தம்முடைய ஒரே சொந்த குமாரன். அவருக்கு ஆண்டவருக்கு அவருக்கு பிரியமா இருக்க விரும்பல. ஐயோ, இத்தனை ஜனங்க வீண்வதுவாய் போறாங்களே, நோயில கிடக்குறாங்க, பிசாசின் பிடியில கிடக்குறாங்க, பிடிச்சுனி கட்டுல கிடக்குறாங்க. இயேசுக்கு அவர் நினைக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அவன் எல்லாம் செலவு பண்ணிப்பான். நமக்கு பணம் இருக்குது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவானா? பண்ண மாட்டான். அது போலதான் இயேசுவும் அவருக்காக வாழல, நமக்காக வாழ்ந்தார். இத வாசிப்பு பாருங்க, வாசிப்பா. கிறிஸ்துவும் அவருக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல விழுந்தது. கர்த்தரை நிந்திக்கிற நிந்தை யார் மேல விழுந்தது? எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அக்கறை வந்தது. எப்படி வந்ததாம்? 53 ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 53. பாருங்க, 4வது வருஷம் 3வது வருஷத்துல வந்து அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவருக்காக நடக்கல, நமக்காக நடந்தார். அவர் வந்து சொந்த குமாரன் என்று பார்க்கல. நான் ஒரே பையன், இந்த அதுக்கெல்லாம் யாருதான் அதிகாரம்? எனக்கு தான் அதிகாரம். ஏசு அப்படி சொல்லல. அவர் எல்லாரும் நாங்க தோசித்தார்கள், அசட்டை பண்ணிட்டார்கள். அதையெல்லாம் அவர் பொருட்படுத்திக்கல. ஏன் பொருட்படுத்திக்கலன்னா அவர் அவருக்காக நடக்கல, நமக்காக நடந்தார். நமக்காக தேவகுமாரனா வெளிப்பட்டார். நமக்காகவே ரத்தம் சிந்தினார். இங்க பாருங்க, யார் அசட்டை பண்ணாலும் சரி, நீ என்ன அசட்டை பண்ணினியா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நான் சொன்னேன் முன்னாடி சொன்னல, அவங்க பலவீனமா போயிட்டாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னாக்கா கண்ட பிரசங்கத்தை கேட்டு அவங்க வீண்விருதுவாய் போகக்கூடாது. கண்ட பேச்ச கேட்டு அவங்க வீண்விருதுவாய் போகக்கூடாது. ஏன்னாக்கா ஞானஸ்நானம் கொடுத்துருக்குது. ஞானஸ்நானத்துல உறுதியா இருக்கணும், தேவ பக்தியில நிக்கணும். இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு சத்தியத்தை கேட்டு அதன்படியாக நடக்கணும். நான் வேற எதையும் சொல்லல. அங்கும் இங்கும் அலப்போதக்கூடாது. காற்றில் அடிபட்டு போகிற தூசை போல் நம்ம போகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு தேவபலன் கொடுப்பாரு, கொடுத்தே தீர்வார், கொடுக்காமல் விட மாட்டார். உங்களை தேவபலன் தான் நிறுத்தும். ஊழிக்காரனால் முடியாது. ஊழிக்காரர் வந்து ஜெபமானதோட சரி, சுகத்தை கொடுக்கிறவங்களுக்கு அர்த்தம் விசுவாசிக்கணும். பாருங்க, இவர் அவருக்காக நடக்கல. யாருக்காக நடக்கல? கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்ணல, நடக்கல. யாருக்காக நடந்தார்? வாசி பாப்பா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். ஏன் யாரால? மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார்.
இயேசுவே அப்படி பண்ணாங்க, ஊழியக்காரன் பண்ண மாட்டாங்களா? அல்லேலூயா. இயேசுவே அப்படி பண்ணிட்டாங்க, அசட்டை பண்ணுனாங்க, புறக்கணிச்சாங்க. ஊழியக்காரனே அப்படித்தான் இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க, அசட்டை பண்றாங்க. சொல்ற வார்த்தை கேளுங்க. என்னை நீங்க அஷ்டப்படினாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான ஒளி, என்னை பின்பற்றவர்களே எவ்வளவு இருளில் இருக்கிறது இல்லை. அவர் சொல்லிட்டார் வார்த்தையில, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனும் சொல்லிட்டார். எல்லாம் என்னால் உனக்கு ஜீவன் இல்லை, அவர் தான் உனக்கு ஜீவன். தீர்க்காசை கொடுக்கிறவர் அவர் தான், தீர்க்காசை கொடுக்கிறவர் அவர் தான். எசேக்கியாவுக்கு வியாதி வந்துருச்சு, எசேக்கியா ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே நீ இறந்து போயிடுவேன் நாளைக்கெல்லாம் அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா நடந்தேன், என் உயிர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறது. நெய்கிற நாடாளுங்க அதிகமா வைக்கிறது. நாடான்னு சொன்னாக்கா இன்னைக்கு நெய்வான், நான் இப்படி சீல நெய்வான் இப்படி அடிச்சானாக்கா அந்த நாடு அப்படி கத்துரிச்சு ஓட்டு அது பொருள். அப்படி போனாதான் அந்த துணி நெய்ய முடியும். நெய்யருடைய நாடாவிலும் அதிகமா போகிறது நாட்கள். அவன் புறாவை போல் கதறினான், குமரினான், ஐயோ என் ஜீவன் எடுத்துக்கொள்ள போகுது. ஆண்டவர் சொன்னார், ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 15 நாட்கள் தேவன் ஆயுச நாட்களை கூட்டிக் கொடுத்தார். நாம் எதற்காக ஆண்டவரை பண்ணுகிறோம்? எதற்காக ஆண்டவரை தெரியும்? தேவ பலத்தில் நிற்கிறது. உங்களை சோர்ந்து போகிறதுக்காக நீங்க தேவ பலனை பெற்று வர்றீங்க, வசனத்தை கேட்க வர்றீங்க. பலன் வேணும். என்ன பலன் வேணும்? தேவ பலன் வேணும். மனுஷனுடைய பலன் எல்லாம் குன்றி போயிடும். தேவ பலன்ல நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு சொல்ற வசனத்தால நீங்க அதை அப்படியே போய் வீட்டுல போய் அதை கிரையுங்க. ஆடு எப்படி? ஆடு மாடலாம் இப்படியே ஃபுல்லா அதிகமா மேயும், சீக்கிரம் மேய்ஞ்சிடும். வீட்டுல போய் படுத்துக்கிட்டு நிழல்ல போய் படுத்துட்டு தண்ணி அஜமாங்கட்டும் குடிச்சிட்டு அது அசை போடும். அது போல நீங்க வசனத்தை அசை போடணும். நீங்க சொல்ற வசனத்தை போய் வீட்டுல போய் இன்னொரு முறை அதை வந்து எனக்கு தேவைப்படலன்னு வந்துருமா? வருமா? வரும். ஒரு நிச்சயத்தோடு கேட்கணும். நான் தேவபலனில் நிற்கிறவன், நான் தேவபலனில் நிற்கிறவன் என்று சொல்லி நீங்கள் மாறுதட்டி பேசணும். ஏன்னா சொன்னா வசனம் உங்களை வெறுமையாய் விட்டாது, அது சென்ற காரியத்தை வாய்க்க செய்யும். அல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். என்ன நிறைந்தவர்? துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை பார்த்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவரை நம்ம என்ன பண்ணல? அவர் தேவபலன் கொடுப்பார். நம்மள அவருக்காக வாழல, இயேசுக்காக அவர் வாழல. முன்ன படிச்சிக்க, அவருக்காக வாழல. அவன் வாசி பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை என்ன செய்தாராம்? அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுமா? என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நீங்க எதை நினைக்கிறீங்க? நம்முடைய பாடுகள் வந்துருச்சா? அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது யாரு? கர்த்தர். அவரிடத்தில் கொடுப்போம். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் இளைப்பாறு செய்கிற கர்த்தர். வாசிப்பாப்பா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களை சுமக்கிறது யாருதான்? கர்த்தர். மனுஷன் சுமக்க முடியாத துக்கத்தை நீங்க தேவபலத்தில் நிக்க வேணும்னா உங்க துக்கங்களை யார் சுமப்பாரு? சொல்லுங்களை வாய் தருது. கர்த்தர் சுமப்பார். என் துக்கங்களை கர்த்தர் சுமப்பார். சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்பட வேண்டாம். நீங்க தேவபலத்தில் நிக்கிறவங்க சோர்ந்து போக கூடாது. மனுஷனுடைய தயவுல பழைக்க வேண்டாம், தேவபலத்தில் பழைங்க. அல்லேலூயா. வாசி பாப்பா. நாமோ
பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இயேசு நம்முடைய மீறுதலுக்காகத்தான் காயப்பட்டார். நம்மளால் தான் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். நம்மளால் தான் அவர் புறக்கணிக்கப்பட்டார். நம்மளால் தான் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அப்படி இருந்தும் அவர் அவருக்காக வாழவில்லை. அவர் அவருக்காக வாழவில்லை. முன்ன படிச்சுக்கலாமா? படிச்சுக்கலாம். ரோமர்ல அவருக்கு பிரியமா நடக்கல, நமக்காக பிரியமா நடந்தார். என் புள்ள என்னுடைய பலத்துல வளரணும். என் பிள்ளை யாருடைய பலத்துல வளரணும்? கர்த்தருடைய பலத்துல வளரணும். பாத்தீங்களா? அவருக்காக இந்த உலகத்துல சுற்றில கர்த்தர் இந்த பூமியில 33 வருஷம் இருக்கிற பொழுது யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அப்ப எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? யாவருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எதற்காக? நம் தேவ பலத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக தேவ பலம் வந்துட்டு எதையும் நாம தாய்க்கலாம். போனா போகும். உங்களுடைய விசுவாசம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க பிழைப்பீர்கள். வாசிப்பா பார்த்துக்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கனை பார்த்தீங்களா? நமக்கு சமாதானம் இன்னைக்கு வந்த நான் மனைவிக்காக கணவனுக்காக யாராயிலும் அந்த காயத்தை வாங்கிப்பாங்களா? வாங்கிப்பாங்களா? மகன் வாங்கிப்பானா? மகள் வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. இப்ப எனக்கு ஒரு காயம் இருக்குது, அந்த காயத்தை அசையில் வாங்கிப்பாங்களா? வாங்க முடியாது. ஏன் பாருங்க, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. யாருக்கு? நமக்கு. அவருக்காக வாழல இந்த பூமியில, நமக்காக வாழல. எதற்காக? நமக்கு தேவ பலன் வரணும். நம்முடைய காயங்களை ஆற்றணும். நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கணும். இதற்காக தான் அவர் வாழ்ந்தார். வாசி பார்ப்போம். ஆக்கனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பிச்சிருந்து. பாத்தீங்களா? நான் எதற்காக மற்றவங்க வழி தப்பி போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க தேவ பலத்தில் நிற்கணும். ஆடுகளை போல வழி தப்பி தெரியக்கூடாது. வழி தப்பி போனோம்னா என்ன ஆயிடும்? ஆடு வழி தப்பி போயிடுச்சு. ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறான், மலையில கொண்டு விட்டுறான். ஒரு 50 ஆடு வச்சிருக்கிறான், அல்லது 100 ஆடு பைபிள்ல இருக்கிற மாதிரி 100 ஆடு வச்சிருக்கிறான். ஒரு ஆடு தொலைந்து போகிறது, ஒரு ஆடு காணாமல் போகிறது. இந்த மற்ற 99 ஆடுகளையும் அவன் விட்டுட்டு அந்த ஒரு ஆடு மேல அக்கறையா போய் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா? போய் தேடுவாங்க. ஏன்? அந்த ஒரு ஆடு நாயோ ஓநாயோ சிங்கமோ கரடியோ புலியோ அதை கொன்று போடும் என்று சொல்லி காணாமல் போன ஆட்டை தேடுகிறான். அங்க போன சமயத்தில் இந்த 99 ஆடு எங்க போயிரு எந்த ஆயிட்ட என்ன பண்ணுறது அவன் நினைக்கல. நான் 99 ஆட்டுகள் ஒரே மனதான் நிக்குதுங்க. வழி தப்பி போன ஆடைத்தான் தேடி போனான். அந்த ஆடு கிடைச்ச உடனே அவனுக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க. மேய்ப்பனுக்கு எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு சந்தோஷமா வருவான். நாமும் அப்படிதான் வழி தப்பிட்டு இருந்தோம். வழி தப்பி போறவங்களை கர்த்தர் தேடி வந்து கண்டுபிடிப்பார். அல்லேலூயா. என் தேவ பலத்தை விட்டு போயிடாது. எதற்காக நம்ம வரணும்னா ஊழியக்காரன் இருக்கிறது சொன்ன ஜெபம்னா அவங்களுக்காக போகணும். யார் சொன்னா அவங்க பாவங்களுக்கு தக்கதாக தேவன் அவங்களுக்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. அவங்க வழி தப்பி போகக்கூடாது. வழி தப்பி போறவர்களை இழுக்கணும். இன்னும் வேதத்துல சொல்ல போனாக்கா அக்னியில் போய் இறங்கவர்களை இழுக்கணும். ஏன்னாக்கா நம்மை கருக்கி போடாதபடி கூட அவங்களை இழுக்கணும். வேதத்துல இருக்கிறது. அதனால வழி தப்பி போறவர்களுக்காக இங்க வாசிப்போம். வாசிப்போப்பா.
நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போகணும். நமக்கு தெரிஞ்ச வழியில போகணும். அல்லேலூயா. கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். அவருக்காக வாழல, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் விழ செய்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனங்களே, வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போட்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டை போலவும். அல்லேலூயா. மயில் கத்தரிக்க முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவருடைய தம்மை வாயை திறவாதிருந்தார். நம்ம தேவ பலத்துல வளரணும். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவருக்காக வாழ்ந்தார். யாருக்காக வாழ்ந்தார்? எனக்காக வாழ்ந்தார். கரங்களை தட்டுமா? ரோமர்ல முடிக்கிறேன். என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இப்ப படிச்சுப்பா இல்லையா? அவர் மேலே எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அடுத்த வசனம், தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்ன போதனை? தேவனுடைய நல்போதகத்தை கொடுத்திருக்கிறது. நீங்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும், தேவ பலத்தில் இருக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, வாசிப்போம். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும். நீங்க எல்லாரும் ஒரே வாயினால் தேவனை. நான் தேவ பலத்தில் நிற்க போறேன். மனுஷனுடைய பலன் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன பலன் வேண்டும்? தேவ பலன் எனக்கு வேண்டும். வாசிப்பா. இந்த தேவ பலம் வேணும்னு சொன்னாக்க நமக்கு முதலாவது என்ன வேணும்? பொறுமை வேணும். ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையாய் இருக்கணும். உங்களுக்கு என்ன செய்வாரு? உங்களுக்கு என்ன செய்வாரு? தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. தேவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அவர் உங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தை செய்வாராக. யாராருக்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேணும்? அல்லேலூயா. தேவ தயவு, தேவனுடைய அனுக்கிரகம். எப்போ நீங்க தேவனுடைய அனுக்கிரகத்துல வாழ கற்றுக்கணும். மனுஷனை நம்பி யாரும் வாழாது. அதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம்.